வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை காத்து பிறக அடுத்த வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை அன்று அக்டோபர் 5ஆம் தேதி திருவிருந்து ஆராதனையும் இருக்கிறது. திருவிருந்துக்கு நம்ம கடைசியா நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏன்னா நன்றி ஜெபம் இருக்கிறது. 9வது வருடம் முடிந்து 10வது ஆண்டுக்குள்ளாக நம்ம நுழைய போகிறோம். கர்த்தர் இந்த 9 வருடங்களாக தேவன் இந்த சபையை வளர்த்து சபையின் மக்களை விருத்தியாக்கி சபையின் மக்களை ஆசீர்வாதமாக வைத்து கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவே நன்றி சொல்லுகளாய் நாம் இருக்கணும். ஏனென்று சொன்னால் நாம் நன்றி சொல்லுகளாய் இருக்கணும். நான் உங்களுக்கு அடிக்கடி பிரசங்கம் செய்தேன். சென்ற வாரத்தில் கூட கிறிஸ்தவர்கள் 10 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ரோகம் கொடுத்தார். ஒருவன் மாத்திரம் நன்றி சொல்ல வந்தான். நாமும் நன்றி சொல்லுகளாய் நம்ம சின்ன காரியமானாலும் பெரிய காரியமும் நன்றி சொல்ல கடன்பட்டவர்களாய் இருக்கணும். நாம் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்காக காத்திருக்கணும். யாருக்காக காத்திருக்கணும்? கர்த்தருக்காக. நம்ம ஒரு ஊருக்கு போகிறதுக்காக அந்த பஸ் வரும் வரைக்கும் காத்திருந்தால் அந்த ஊருக்கு சென்று அடைய முடியும். அல்லேலூயா. பஸ் வரலையே அப்படின்னு நம்ம பாதியில் இருந்துட்டு வந்தோம்னாக்க எதிரில் பஸ் வந்துடும். நீங்க பஸ்ஸை கட்டினா கூட நிக்காது. ஏன்? அந்த ஸ்தானத்தில் நம்ம அந்த ஸ்தானத்தில் நம்ம என்ன பண்ணல, நிலைநிறுத்த வரல. அவசரம் வந்துடுறோம். ஆனா பஸ்ஸைவே காணும். நம்ம காத்திருக்கணும். காத்திருக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. நமக்கு எல்லாமே நடக்கும். காத்திருத்தல் தான் ஆண்டவர் தேவ சமூகத்துல காத்திருக்கும். வந்தோடனே உட்காந்துட்டு ஏன்டா ஒன்னும் முடிக்கலையே அப்படின்னு இருக்கக்கூடாது. காத்திருக்கணும். எந்த காரியமானாலும் காத்திருக்கணும். அடுத்த மாதம் 1:30 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம். முதல்ல பாடல் ஆராதனை, ஒரு பாடல் செய்ய வர அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய சத்தியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அவர் துதி சொல்லி என்ன செய்வாரு? மகிமைப்படுத்துவார். இன்னும் மகிமைப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவஜனங்களை காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் ஜனங்களின் புரிய மாட்டாங்க. ஜனங்களின் வம்சம், வம்சம் தலைமுறை, ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? முதல்ல ஜனங்களின் வம்சங்களை, உங்கள் வாரிசுகளை, வம்சங்களை எல்லாரும் கர்த்தருக்கு என்ன செலுத்தணும்? மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தர் வல்லமையுள்ள தேவன், பயங்கரமுள்ள தேவன். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும். அவர் வல்லமையுள்ள தேவன். வல்லமை ஒன்றுக்கு உதவாது. கர்த்தருக்கு நீங்கள் அதை செலுத்தணும். இதற்காகத்தான் நீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நல்ல பாடல் பாடணும், ஆராதிக்கணும், கைதட்டணும். என்ன வல்லமையாய் கர்த்தர் உங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தணும். இதற்காக உட்கார்ந்து இருக்கணும். ஐயோ எனக்கு பலன் இல்லையே என்று சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வல்லமையாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். வாசிப்போப்பா. கர்த்தருடைய அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில், ஆலய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். என்னன்னு கொண்டு வரணுமா? காணிக்க பிரவேசிக்கலாம். மேல் வசனம் ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு முதல்ல என்ன கொண்டு வரணும்? மகிமையும் வல்லமையும் செலுத்தறதுக்கு வரணும். கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை இவைகளை எல்லாம் நீங்க ஆலயத்துக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. நீங்க காணிக்கை கொடுக்கறீங்களோ கொடுக்கலையோ கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். அவருக்கு வல்லமை செலுத்தணும். ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு பலன் வேணும்.
உங்களுக்கு என்ன வேண்டும்? பலம் வேண்டும். இந்த சாரி ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்துக்காக கடந்துக்குவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நீங்க மகிமையோடும் கனத்தோடும் கர்த்தருக்கு காத்துட்டு உட்கார்ந்து இருந்தீங்களா? காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்தது. என்ன அடைவீங்க? புதுபலன். உங்களுக்குள்ள ஒரு புதுபலன் வரப்போகிறது. நாளைக்கு 9வது வருஷம் முடிஞ்சு அடுத்த வாரத்துல 10வது வருஷத்துக்கு போனா கர்த்தர் எனக்கு புதுபலன் கொடுக்கணும். அதுக்காக சாப்பிட்டு இருக்காங்க. கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகள் சட்டையில் அடித்து உயர பறக்கும். அதுபோல நம்ம கர்த்தருக்கு காத்திருப்போம் என்று சொன்னால் நாம் உயர எழுந்து எழும்பு பறப்போம். அல்லேலூயா. தேவஜனங்களே, நீங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்த கற்றுக்கொள்ளணும். சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 2வது வசனத்துக்காக கடந்து செல்வோம். சீக்கிரம் வாசிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்குரியதை மகிமை நீங்க கர்த்தருக்கு செலுத்தணும். இதற்காகத்தான் வர்றீங்க. வேற எதுக்கு நீங்க ஆலயத்துக்கு வர்றது கிடையாது. உங்களுக்கு பலம் வேண்டும். அதனால அவருக்கு உங்களுக்கு இருக்கிறத என்ன மகிமை செலுத்துங்க. நீங்க அவருக்கு என்ன பண்ணணும்? மகிமையை செலுத்தணும். அந்த மகிமை செலுத்தினா தேவன் உங்களை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஜனங்களை வாசிப்போம் சீக்கிரம். பரிசுத்த அலங்காரத்துடனே என்ன பண்ணணும்? நீங்க பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளணும். மகிமை செலுத்துறதுக்கு மட்டுமல்ல, பரிசுத்த அலங்காரம் வேணும். உங்க இருதயத்திற்குள்ளாக ஒரு பரிசுத்தம் வேணும். கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு பரிசுத்தம் வேணும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 4:23. சீக்கிரம் வாசிக்கணும். அப்பொழுது நீ பயமின்றி நீ வழியிலே நடப்பாய். கர்த்தருக்கு மகிமை செலுத்தினா நீங்க எந்த பயமும் பயப்பட வேண்டுங்கிறது அவசியம் கிடையாது. 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு மகிமை செலுத்த எல்லா இருதயத்தை காத்துக் கொள்ளணும். மகிமை செலுத்த என்ன பண்ண? உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காவல் வைக்கணும். இருதயத்துக்கு ஆண்டவர் இந்த இருதயத்தை நான் கற்றுக்கொண்டு ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளும். அதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும். உங்களுக்கு பலன் கிடைக்கும். கிடைக்கும். எல்லா இருதயத்தோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். இந்த இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். நாக்குக்கு காவல் வைக்கணும். நாவுக்கு என்ன பண்ணணும்? காவல் வைக்கணும். ஏன்? இந்த நாவுதான் சுட்டெரிக்கிறது, எல்லாத்தையும் குற்றப்படுத்துகிறது, எல்லாத்தையும் புறப்பே கூறுகிறது, தீவனை சொல்லுகிறது. இதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? முதலாவது உங்க இதயத்தை காத்துக்கொள்ள. அதுல இருந்து உனக்கு என்ன கிடைக்கும் போது? ஜீவூற்று புறப்படும். நீங்க கர்த்தருக்கு மகிமைப்படுத்தி செலுத்தினால் உங்களுக்கு ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான தேவஜனங்களே, எல்லா காவலோடும் பார்த்து கொள்ளும். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்காக காத்திருக்கணும். புது பலன் நடைபெறும். நான் காத்திருக்கணும். 9வது வருஷம் முடிந்தாங்க. நான் கர்த்தருக்கு காத்திருக்கணும். புது வருஷத்துல எனக்கு புது பலன். அல்லேலூயா. என் சனங்கள் ஒருபோதும் கெட்டு போகக்கூடாது. நீங்கள் அவருக்கு மகிமை செலுத்துங்க. நீங்க எதற்காக வரணும்னு நினைச்சிட்டு வர வேண்டாம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஏன்னாக்கா கர்த்தருக்கு மகிமை செலுத்தினா தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் காணும். மீகா சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மீகாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். நானோ வென்றால் வாசிப்போம். மீகா நானோ வென்றால்
கர்த்தரை பார்த்து கொண்டு நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு யாருக்கு காத்திருக்கணும்? உங்களை ரட்சிக்கிற தேவனுக்கு காத்திருக்கணும். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் மனுஷன் உதவி செய்யறாங்கன்னா அதுக்காக காத்துட்டு போயிட்டு இருக்க மாட்டீங்களா? அதை காட்டிலும் அதிகமாய் காத்திருக்கும். நானும் என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? காத்திருப்போமா? அல்லேலூயா. நான் கர்த்தருக்காக காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கும் புதுபலன் அடைவார்கள். அவருக்கு மகிமை செலுத்த காத்திரும். நம்ம எப்படா ஆராதனை வைப்பாங்க, எப்படா ஆலயத்துல ஆராதனை நடக்கும், எப்படா போட்ட கொட்டை நடக்கும், நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அப்பதான் நமக்கு ஒரு புதுபலன் கிடைக்கும், ஒரு புதுவாழ்வு கிடைக்கும். வாசிப்பா 8வது வசனம். நானும் என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? எங்க போய் நீங்க ஆலயத்துல வந்து காத்துட்டு இருந்தா, ஊழியக்காரர் வந்து காத்துட்டு இருந்தா கூட விசுவாசிக்க வார்த்தை இல்லையா? எல்லாரும் தவற சொல்றாங்க. வந்து காத்துட்டு இருக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. வாசி பாப்பா. என் தேவன் என்ன? ஏமா நம்ம வந்து ஒரு பக்கம் போய் உட்காந்துட்டு இருக்கிறோம், ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கோம். அங்க இருந்து ஒருத்தர் வருவாரு. ஏமா எதுக்காக உட்காந்து? ஏப்பா எதுக்காக உட்காந்து? என்ன காரியத்துக்காக உட்காந்து? என் பக்கம் கேட்க மாட்டாங்க. இப்ப நம்ம தேவன் கேட்பார? கேட்க மாட்டாங்க. கேட்பார். நீங்க கர்த்தருக்கு காத்திருங்க. உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை கேட்பார். கேட்காத இருக்க மாட்டான். அல்லேலூயா. எல்லா காவலோடும் நிறுத்தை காத்து போறோம். இந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறது அசுத்தமான வார்த்தைகள், இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தீட்டுப்படுத்துகிற வார்த்தைகள், எல்லா காவலோடும் நிறுத்தை காத்து போறோம். யாருக்காக? கர்த்தருக்காக காத்து போறோம். அவர் உன் வேண்டுதலை கேட்பார், உன் விண்ணப்பங்களை கேட்பார். அல்லேலூயா. வாங்க பாப்பா. பாருங்க 8வது வசனம். என் சத்துருவே சந்தோஷப்படாதே, எனக்கு விரோதமா நீ என்ன பண்ணாத. சத்துரு என்ன பண்ணுவாங்க? நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? சத்துரு என் தேவனை என்னை கேட்டருள்வா. சத்துருவே எனக்கு விரோதமா நீ என்ன பண்ணக்கூடாது. நீங்க அப்படி சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, நீங்க அப்படி சொல்லுங்க சத்துரு விட்ட. என் நோயே, இந்த நோயை குறித்து நீ என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷப்படாது. என் தேவன் என்னை கேட்டார், என் தேவன் என்னை கேட்டார். என் பிரச்சனையே நீ சந்தோஷப்படாது. என்னோட போர் செய்கிற காரியமே நீ சந்தோஷப்படாது. சொல்லுகிறது நீங்க நன்றை வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லல. வாசிப்பா 10 வசந்த. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நான் என்ன பண்ணுவேன்? நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமான் விழுந்தாலும் நீங்க எதோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நான் எழுந்திருப்பேன். நான் விழுந்துட்டேன்னு நினைக்கிறியா சத்துருவேன்? நான் விழமாட்டேன். நான் விழுந்தாலும் என்ன பண்ண போகிறேன்? எழுந்திருப்பேன். எப்படி? எதிர்நீச்சல் அடி. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அட எங்கடா ஆலயத்துக்கு போய் என்னால வரணும்? விழுந்துருவேன். விழுந்தாலும் என்னை தூக்கி விட வருவார். அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்துல முதல்ல படிச்சிருக்கிறீங்க. வாசி பாப்பா 8ல. இல்லப்பா, அதுக்கு மேல் வசனம். நான் விழுந்தாலும் ஏப்பா 7 படிச்சுட்டு பாரு. இப்ப நீங்க நானும் என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்து கொண்டிருப்பேன். என் தேவன் இந்த வேண்டுதலை அவர் கேட்கிறவர், என் விண்ணப்பங்களை கேட்கிறவர், என் வேண்டுதலை கேட்கிறவர். ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்து கொண்டிருப்பேன். எதற்காக? என் பலன் ஒடுங்கி போயிடுச்சு.
என் உடல்ல சரீரத்துல பலன் இல்லை. நானும் கர்த்தருக்கு காத்திருப்பேன், கழுகுகளை போல உயர பார்ப்பேன். அல்லேலூயா. இங்க சொல்லுகிறான் மீகா தீர்க்கதரிசில, நானும் என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திருப்பேன். நீங்க காத்திருப்பு நாளைக்குள்ள வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருக்காக காத்திருக்கணும். என் தேவன் என்னை கேட்டார். என் தேவன் உங்களையே ஊழியக்காரன் உங்களை கேட்பேன்னு சொல்லியிருக்குது. நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல வந்து காத்திருந்தா தேவன் உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. ஊழியக்காரன் கேட்க மாட்டான், தேவன் என்னை கேட்டார். நீங்க அதை கவனமா கவனிக்கணும். வசனத்தை நீங்க டீப்பா கவனித்து புரிஞ்சு வரணும். என் தேவன் என்னை கேட்டு அருள்வார். கேட்பாரு, அப்புறம் என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. அருள்வார் என்ன அர்த்தம்? கேட்பாரு. என்னன்னு சொல்லிட்டு கேட்டு அதை பிரிச்சு எழுதுங்க பார்க்கலாம். கேட்டு அருள்வார்னு இருக்குது. எப்படி இதை பிரிப்பீங்க? கேட்பாரு, அப்புறம் என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கத்த கொடுப்பார். கேட்பதை கொடுக்கிறார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறது. நீங்க ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஆராதனைக்கு வரதே ரொம்ப எட்டிக்காயை கொண்டுட்டு வரீங்க, மடியில கட்டிட்டு வரீங்க. வாதி பாப்பா. சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகள் விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள். நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிபதிகள்ல சொல்லப்பட்டிருக்கோம், நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நாம் விழுந்தாலும் எழுந்திருப்போம். நம்ம பிரச்சனை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, சத்துருவை பார்த்து, பிசாசை பார்த்து, என் சத்துருவே நீ என்ன பண்ணாத, சந்தோஷப்பட. நீ சந்தோஷப்படுறது எனக்கு இருக்கிற காரியங்களை குறித்து சந்தோஷப்படாத. எந்த காரியமா இருக்கட்டும், சத்துரு கொண்டு வர பார்த்துட்டு, சத்துருவே என்னை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். ஏன்? நான் நான் இயேசுவின் பிள்ளை. நீ சந்தோஷப்பட்டது, நான் இயேசுவின் பிள்ளை. எனக்கு என்ன தான் எனக்கு சந்தோஷம். நீ என்னை குறித்து நீ வந்து சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் என்னை தூக்கி விடுகிற கர்த்தர். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தூக்கி விடுவார். வாசி பாப்பா சீக்கிரம். நான் இருளில் உட்கார்ந்தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி. நான் இருளில் உட்கார்ந்தால் இயேசு எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். நான் இருளில் உட்கார்ந்து போலதான் இருக்கும். என் வாழ்க்கை இருள் அடைந்தது போலதான் இருக்கிறது. ஆனாலும் என்னை வெளிச்சமாக்குகிறது. நீ சந்தோஷப்படாதே சத்துருவே. என்னை கர்த்தர் வெளிச்சத்தில உட்கார வைப்பார். நான் இருளில் உட்கார்ந்து போலதான் இருக்கும். பிரச்சனை பார்த்து இருளில் உட்கார்ந்து போலதான் இருக்கும். என் வாழ்க்கை இருண்டு விட்டதா என்றுதான் இருக்கும். ஆனால் கர்த்தர் இந்த இருளை வெளிச்சமாக்குவார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாம் எதற்காக இருளை கண்டு பயப்பட்டோம்? அல்லேலூயா. மகிமை செலுத்த கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்தினால் நமக்கு மகிமை கிடைக்கும். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, அவர் மகிமைப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நீங்க நன்றாய் கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் எனக்கு எப்படியா இருக்கிறாரு? வெளிச்சமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நாம் நன்றாய் கேட்டுக்கொள்ளணும். அதான் சங்கீதம் 29:2 வாசிப்போம் சீக்கிரமாக. அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரம் வேணும். இருதயத்துல என்ன வேணும்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க என்ன வேணும்? பரிசுத்தம். அல்லேலூயா. 1 நாளாகமம் 16 அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம்.
1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம் எடுத்து வாசிக்கணும். ஜனங்களின் வம்சங்களை கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? மறுபடியும் மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு அதை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தினா போதும், உங்களை பயணப்படுத்துவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமை செலுத்தி காணிக்கை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்த அலங்காரத்துடன் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க நேரப்பட வர்றதே அது பரிசுத்த அலங்காரம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன படி வரணும்? நேரமா வந்து இருக்கிறதே அது பரிசுத்த அலங்காரம். ஏன்னா அங்க வந்து துதிக்க போறீங்க, ஆண்டவர் மகிமை செலுத்த போறீங்க. நீங்க நேரப்பட வந்து துதித்து ஆராதித்து கொண்டிருப்பது அதுதான் மகிமை. பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொடர்பு கொள்வது, இந்த இறுதி அவருக்கு மாற்றற்ற இறுதியுமாய் கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் சீக்கிரமாக. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். அங்கு ஒரு சத்துரு வருகிறான். யார் என்று பார்ப்போம், வாசிப்போம். பர்னபாவும் சிமியோனும் ஊராகிய சவுலும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு என்ன செய்தார்கள்? நீங்க எதுக்கு வர்றீங்க? வேற எதுக்கு வரலையா? அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், மகிமையோடு கர்த்தருக்கு ஆராதனை. இவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க? கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக திருவுளவும் பற்றினார். சுபாரத்தில் ஜெபம் பண்ணி அவர்களை கைகளை வைத்து அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்தாவியினால் செலுத்தியா பட்டணத்திற்கு வந்து கப்பல் ஏறி சீப்புருத்தீவுக்கு போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்போ நம்ம கர்த்தருக்கு மகிமை செலுத்த வந்தால் பரிசுத்தாவியானவர் தம்மை நம்மை நிரப்புவார். 18வது வசனத்துல இருந்து வாசிப்பா. இஸ்ரவேலராகிய நம்முடைய பிதாக்களை சேர்த்து கொண்டு எகிப்து தேசத்தில் பரதேசியால் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி நமது உயபலத்தினாலே வல்லமையோடு, அதுக்குதான் கர்த்தருக்கு வல்லமை சொல்லுங்க. உங்களுக்கு பலம் வேண்டுமா? பலத்தோடு கர்த்தரை ஆராதனை செய்யணும். உயபலத்தினாலே புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் வேறு ஜாதிகளை எல்லாம் அழித்து 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். புறஜாதிகளுடைய தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. நிமித்தமாக நம்ம அடிமைத்தான வீட்டுக்கு போகக்கூடாது. நம்முடைய இருக்கிற ஸ்தானத்திலேயே கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார். யாருக்கும் போய் நம்ம அடிமை வேலை செய்யக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஜாதிகளுடைய அதிகாரத்தை பிடிங்கி நமக்கு கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் 450 வருஷ காலமாய் அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள்.
தேவன் அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய ஆ, குமாரனான குமாரனான சவுலை ஆ, 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு சவுலை அவர்களுக்கு ராஜாவாக கொடுத்தான். அல்லேலூயா. அவன் யாரு? சவுல் மனிதன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத கேட்டார்கள் ஜனங்கள், சவுலை கொடுத்தார். அந்த சவுல் என்ன பண்ணா? ஜனங்களை துன்புறுத்தினான். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை கேட்டாலும் கொடுப்பாரு. ஆனால் அதுல என்ன நமக்கு கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்காது, வருத்தம் தான் கிடைக்கும். அல்லேலூயா. வாசி பாப்பா. பின்பு அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி கொடுத்தார். இதுல என்னன்னு சொன்னா 21ஆம் வசனத்தை வாசிப்போம். குறித்த நாளிலே அப்பா எது படிக்கிற? அப்போஸ்தலர் 12:21. குறித்த நாளிலே ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன பண்ணினான்? பிரசங்கம் பண்ணினான். ஏதோ சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு ஜனங்களுக்கு என்ன செய்து கொண்டிருந்தான்? பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஜனங்கள், இது இப்ப உங்களோடு பேசுகிறது மனுஷ சத்தம் அல்ல. ஏன் கர்த்தருக்கு வல்லமை செலுத்தணும்? ஏன் கர்த்தருக்கு கனம் செலுத்தணும்? ஏன் கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும்? கர்த்தருக்கு மகிமை செலுத்தினால் தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. இது தேவ சத்தம் என்று உங்களுக்கு வருகிற வசனம் என்ன சத்தம்? ஆர்ப்பரிக்கணும், ஆர்ப்பரிக்கணும். இது தேவ சத்தம். சத்துருவே, நீ என்னை குறித்து என்ன பண்ணக்கூடாது? சத்துருவே, நீ என்னை குறித்து அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சத்துருவை பார்த்து சொல்லுங்க. எனக்கு வந்திருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ என்ன பண்ணக்கூடாது? சொல்லப்படாது. நான் இருந்தாலும் என்னை தூக்கி விழுகிறவர் ஒருவரும் வலது கையை பிடித்து உளையாட சேர்த்து அடித்து கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன் உண்டு. நான் விழுந்தாலும் எழுந்திருக்கேன். சொல்லுங்க சத்துரு பார்த்து. இங்க தேவ சத்தம் உங்களுக்காக வருகிறது. வாசிப்போமா. தேவ சத்தம் என்று ஆர்ப்பரிக்கணும். நான் ஏன் கூட அல்லேலூயா சொல்றேன். ஏன் அல்லேலூயா சொல்றேன்? ஆர்ப்பரிக்கணும். தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளாக வந்து கிரியை செய்யும் என்று சொன்னால், உங்கள் இருதயத்திற்குள்ளாக வரும் என்று சொன்னால் ஆர்ப்பரிக்க கற்றுக்கொள்ள அதிகமாய் சட்டம் போடணும். அல்லேலூயா சொல்லணும். தேவனுக்கு மகிமை செலுத்தணும். அல்லேலூயா என்ன அர்த்தம்? அல்லேலூயா என்ன அர்த்தம்? தேவனுக்கு மகிமை செலுத்தணும். அது தேவனுக்கே செலுத்துங்க. உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அல்லேலூயா அல்லேலூயா இருக்காதீங்க. ஆர்ப்பரிக்கணும். வாசிப்பாப்ப சீக்கிரம் வசத்தை. அவன் பாருங்க, எல்லாம் கவனமா கேட்க. தேவனுக்கு மகிமை செலுத்தினவர்களுக்கும் மகிமை பெற்றுக் கொண்டார்கள். நல்லா கவனமா கேட்கணும். இது தேவ சத்தம். உங்களை உயர்த்திற்கு தேவன் இருக்கிறார், உயர்த்துவார். அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்கணும். தேவனை மகிமைப்படுத்தாதவர்கள். 21ஆவது வருஷம் படிங்க. குறித்த நாளிலே ஏரோது தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். இப்ப உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிற? கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கமாய் செய்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஜனங்கள், இப்ப சகல ஜனங்களே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. படிச்சீங்களா இல்லையா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை பார்ப்போம் என்று சொன்னால், அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று
ஆர்ப்பரித்தார்கள். இது தேவ சத்தம் என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். வாசி பாப்பா. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் கர்த்தருடைய தூதன் மகிமை செலுத்தினா கர்த்தருடைய தூதன் இறங்கி வருவான். அல்லேலூயா. யார் யார் கர்த்தருடைய உண்மையாலுமே இந்த இருதயத்துல இருந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவன் மகிமையை கொடுப்பார். அல்லேலூயா. மகிமை செலுத்தினா என்ன நடக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய தூதன் அவனை வந்து மகிமை செலுத்தாதவனை கர்த்தருடைய தூதன் வந்து அடித்தான். அப்ப தேவனுக்கு மகிமை செலுத்தினதெல்லாம் நடக்கும் என்று வேதத்திலே சொல்லப்படும். அதான் சங்கீதம் 96:7 மட்டும் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம். ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்தணும். அல்லேலூயா. பிரியமான ஜனங்களை அப்படி செலுத்தினா அவங்க என்ன பண்றாங்களா? அல்ல, யார் வந்து அடிக்கிறது? தேவதூதன் இன்றைக்கு வந்துட்டு அடிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும்? மகிமையை வல்லமையும் கனமும் அப்புறம் காணிக்கையும் கொண்டுட்டு வந்து கர்த்தருக்கு சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுவே பிரியமான தேவஜனங்களுக்கு தேவ உணர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கருமையான தேவஜனங்களே, கர்த்தர் சொல்லுகிற காரியத்திற்கு நாம் செவி சாய்ப்போம். கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். நாம் நேரப்பட அழைத்துக் வருவோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். அதுதான் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். ஆகவே கர்த்தருடைய இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் இரக்கம் செய்வாராக.